தமிழ் மொழிக்கு இனிமை என்ற ஒரு பொருளும் அமிழ்தம் என்ற ஒரு பொருளும் உண்டு. தமிழ் மொழி இனிதான ஒரு மொழி, அமிழ்த மொழி. அந்த மொழியை நம் தமிழர்கள் உலகில் தோன்றிய முதல் மொழிகளில் நம்முடைய மொழியும் ஒன்றாக இருக்கிறது. செம்மொழிக்குரிய தகுதி பெற்று கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு போன்ற மொழிகளை போன்று நம் தமிழ் மொழியும் செம்மொழிக்குரிய தகுதிப்பாடு உடையதாக மாறியது. இது என்று தோன்றியது என்று எவராலும் கணித்து சொல்ல முடியாத அளவிற்கு பழமையும் தொன்மையும் வாய்ந்தது நம்முடைய தமிழ்மொழி. எல்லோரும் மொழியை பேசுவதற்கு பயன்படுத்தினார்கள். ஆனால் தமிழர்கள் மாத்திரம்தான் இந்த மொழியை உயிராய் கருதினார்கள். உயிர் என்பது இந்த உடலோடு எப்படி பின்னி பிணைந்திருக்கிறதோ அப்படி நம்முடைய மொழியானது நாள்தோறும் நம் எண்ணங்களில், நம்முடைய சிந்தனைக்குள் உரித்தானதாக இந்த மொழி அமைந்திருக்கிறது. இந்த மொழியை தன்னுடைய உயிர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும், நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும், இனிமை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இதில் கடைசி வரியிலே தமிழை என் உயிராக கருதுகிறேன் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கூறுகிறார். நம்முடைய தமிழினுடைய உயர்வை பற்றி சொல்கின்ற பொழுது புறப்பொருள் வெண்பாமாலை என்ற நூல், அதை இயற்றியவர் ஐயனார் இதனார், காலம் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். அவர் சொல்கிறார், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்று கூறுகிறார். தமிழர்கள் என்று சொன்னாலே தற்பெருமை பிடித்தவர்கள் என்று மாற்று மொழிக்காரர்கள் எப்பொழுதும் கூறுவதுண்டு. நாம் நம்முடைய பழமையையும் தொன்மையும் கருத்தில் கொண்டுதான் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் இந்த கருத்தினை முன்வைத்தார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. கல் என்று சொன்னால் எங்கே கல் அதிகமாக இருக்கும் என்றால் குறிஞ்சி நிலப்பகுதியிலே கல் இருக்கும். மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி என்று அழைக்கப்பட்டது. நம்முடைய தமிழர்கள் 5 இணைகளாக பிரித்து வைத்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகை நிலங்களை பாகுபடுத்தி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலங்களிலே முதல் நிலமாக இருப்பது குறிஞ்சி நிலம். அந்த நிலம் மலையும் மலை சார்ந்த பகுதியாகும். அந்த மலை சார்ந்த பகுதி கற்களால் ஆனது. கல் தோன்றிவிட்டது. மண் தோன்றா காலத்தே. கல் தோன்றிய பகுதி குறிஞ்சி பகுதி. மண் இருக்கும் பகுதி வயலும் வயல் சார்ந்த பகுதிக்கு மருத நிலம் என்று பெயர். இந்த குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடைப்பட்ட நிலத்திற்கு பெயர் முல்லை நிலம் என்று பெயர். காடும் காடு சார்ந்த பகுதிக்கு முல்லை நிலம் என்று பெயர். இந்த முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாக இருப்பவன் மாயோன் என்று சொல்லப்படுகின்ற திருமால். கல் தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை. இடையிலே இருக்கக்கூடியது இந்த முல்லை நிலப்பகுதி. குறிஞ்சியில் வாழ்ந்த மனிதன் படியிறங்கி கீழே காடுகளில், வனங்களில் வாழத் தொடங்கினான். அது 2வது நிலப்பகுதியாக இருந்தது. இந்த மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்கிறார்கள். வாள் என்றால், வாள் எதனால் செய்யப்படுகிறது? இரும்பினால் செய்யப்படுகிறது. அந்த இரும்பு எங்கே கிடைத்தது அவனுக்கு? குறிஞ்சி பகுதியிலே கிடைத்தது. அந்த குறிஞ்சி பகுதியிலே இரும்பு குவாரிகள், இரும்பினுடைய தாது பொருட்கள் இருந்த காரணத்தினால் உலகில் நாகரிக வளர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே தமிழன் பெரிய நாகரிக வளர்ச்சியை எட்டியிருக்கிறான் என்பதைத்தான் புறப்பொருள் வெண்பா மாலையிலே ஐயனார் இதனார் இந்த பாடலிலே அந்த கருத்தை முன்வைக்கிறார். வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்று அவர் அறுதியிட்டு சொல்கிறார். அப்படியானால் இரும்பு பயன்பாட்டினை குறிஞ்சி நிலப்பகுதியிலே இருந்த மன்னர்கள், குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த வேடர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம்
தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய சிவகலை என்ற ஊரிலே அகழ்வாய்வு செய்தார்கள். அந்த அகழ்வாயின் அடிப்படையில் இரும்பு காலம் என்பது 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் என்று இன்று அதை பகுப்பாய்வு செய்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இன்றைக்கு தெரிவிக்கின்றன. ஒரு பகுப்பாய்வு கார்பன் டேட்டிங் முறை என்று சொல்வார்கள், தமிழிலே கரிம பகுப்பாய்வு என்று சொல்வார்கள். அந்த பகுப்பாய்வின் மூலமாக அந்த இரும்பு காலம் என்பது தமிழகத்திலே 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிட்டது என்று இதை தமிழர்கள் பெருமிதமாக சொல்லவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடங்கள் இதை ஆய்வு செய்து இன்று உலகத்தினுடைய பார்வைக்கு இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்றால் தமிழன் வெறும் பாடலில் மாத்திரம் தன் பெருமையை சொல்லவில்லை, அறிவியல் மூலமாகவே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெறுகின்ற தொல்லியல் ஆய்வுகள், கீழடியில் எடுக்கப்பட்ட ஆய்வு, கொடுமணல், சிவகலை, வேம்பக்கோட்டை, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களிலெல்லாம் ஆய்வு செய்து தமிழரினுடைய தொன்மையை இன்றைக்கு அரசு வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. முதல் தொல்பொருள் ஆய்வு என்பது சிந்துவெளி நதிக்கரையிலும் அரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற இடங்களிலும் ஆய்வு செய்து அது தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகமாக இருந்திருக்கிறது. அது 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அன்றைக்கு அறிஞர்கள் ஆய்வு செய்து, ஆங்கிலேய அறிஞர்கள் அதை குறித்தெல்லாம் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். ஆக வடபுலத்தில் இருந்துதான் நமக்கான வரலாறு என்பது இதுவரையில் எழுதப்பட்டு இருந்தது. ஆனால் இனி வருங்காலம் என்பது எந்த வரலாறை தொட்டாலும் அது தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு அறிவியல் அனைத்து மனிதர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறது. இந்த ஆய்வின் மூலமாக நம் முன்னோர் பாடிய அந்த புறப்பொருள் வெண்பா மாலை என்பது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற அந்த பாடல் இன்றைக்கு உண்மையாகிவிட்டது. நேற்று வரை, முந்தைய காலங்கள் வரை இந்த பாடல் என்பது ஒரு பெருமிதத்துக்காக தமிழர்கள் பாடி வைத்த பாடல் என்று இருந்ததை இன்றைக்கு அறிவியல் இரு கரம் கூப்பி இதை வரவேற்று உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழர்கள் தொன்மையில் மாத்திரமல்ல, அறிவியலிலும் வேளாண்மையிலும் மிகப்பெரிய அளவிலே அன்றைக்கு மிகப்பெரிய சிந்தனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணம். இன்றைக்கு நமக்கு எவ்வளவு மழை பெய்ய போகிறது, வடகிழக்கு பருவமழை எவ்வளவு, தென்மேற்கு பருவமழை எவ்வளவு பெய்ய போகிறது என்பதையெல்லாம் ஒரு துறை சார்ந்து வானியல் துறையிலான அதிகாரிகள் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. மழையிலே சாரல் மழை இருக்கிறது, இடிமழை இருக்கிறது, சூறாவளி மழை இருக்கிறது, பனியினால் பெய்யக்கூடிய மழை இருக்கிறது. இப்படி மழையிலே பல வகைகள் உண்டு. இப்படி பெய்யக்கூடிய மழைகளை அளவிடுகின்ற முறை என்பது தமிழர்களுடைய தொன்மையான காலத்திலே ஒரு வீடு இருக்கிறது என்றால் அந்த வீட்டினுடைய முற்றத்திலே ஆட்டுக்கல் இருக்கும். அந்த ஆட்டுக்கல்லிலே மழை பெய்கின்ற போது எவ்வளவு நீர் வந்து சேகரமாகிறது என்பதை பொறுத்து ஒரு விவசாயியானவன் தன் விரலை விட்டு அதனுடைய அளவு எவ்வளவு நீர் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் விவசாயம் செய்வதற்கு, ஏர் உழுவதற்கு முன்னால் ஓர் உழவு உழ வேண்டுமா அல்லது இரு உழவு உழ வேண்டுமா என்பதை இயற்கையோடு இணைந்த அந்த வாழ்க்கை முறையில்தான் அவன் கற்றறிந்திருக்கிறான். அன்றைக்கு பெரிய அளவிலே விஞ்ஞான முன்னேற்றங்கள் ஏதுமில்லாத காலத்திலே நம்முடைய தமிழர்கள் வேளாண்மை எப்படி செய்தார்கள் என்பது இது ஒரு உதாரணமாக நமக்கு இருக்கிறது. இன்னொரு உதாரணம், பறவைகளை கண்டு அவன் விவசாயம் செய்திருக்கிறான். தூக்கணாங்குருவி மரங்களிலே கூடு கட்டும். அப்படி கூடு கட்டுகின்ற பொழுது அந்த கூட்டினுடைய வாசலானது வடக்கு நோக்கி இருந்தால் இந்த முறை வடகிழக்கு பருவமழை இல்லாது என்று நம் முன்னோர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதே தெற்கு நோக்கி இருந்தால் தெற்கிலிருந்து வரவேண்டிய அந்த தென்மேற்கு பருவமழை என்பது குறைவாக பெய்யும் என்பதையும் ஒரு தூக்கணாங்குருவி கட்டுகின்ற கூடின் மூலமாக நம் முன்னோர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் கூட வேளாண்மையை குறித்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறியிருக்கிறார். இந்த உலகத்திற்கான முதன்மையான தொழில், முதன்மையானது வேளாண்மை. முதலில் மனிதனுக்கு தேவை உணவு, மற்றைய பொருட்கள் எல்லாம் பின்னர் தான் மனிதனுக்கு தேவைப்படும்.
ஆனால் உணவு என்பது எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. ஆதலால் வள்ளுவர் கூட முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்தை வைத்தவர் இரண்டாவது அதிகாரமாக மழையைத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். வான் சிறப்பு என்ற அதிகாரம் இரண்டாவது நிலையிலே வைத்திருக்கிறார். மனித வாழ்க்கையை பற்றி அவர் இரண்டாவது அதிகாரத்திலே கொண்டு வந்து வைக்கவில்லை. கடவுளை வாழ்த்திய பிறகு அடுத்து அவர் வாழ்த்தியது இந்த வான் சிறப்பு என்ற அதிகாரம் படைத்ததின் மூலமாக வள்ளுவரினுடைய தீர்க்க தரிசனம் எதுவென்பது நமக்கு நன்றாக புலப்படுகிறது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகம் யார் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறது என்றால், ஏரை உழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய விவசாயியின் பின்னால் தான் இந்த உலகமானது சுற்றி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு வள்ளுவரின் குரல் மூலமாக நமக்கு புலனாகிறது. நம்முடைய வாழ்வின் அடிப்படையான நோக்கமே உணவை சார்ந்துதான் இருக்கிறது. அதனால்தான் ஔவையார் கூட பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்கிறார்கள். பசி உள்ளவனிடம் தத்துவ ஞானத்தையும் எந்த ஒரு செய்தியும் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய காதிலே அதெல்லாம் ஏறாது. முதலில் அவன் வயிற்று பசியை நாம் நீக்க வேண்டும். பசி நீங்கினால்தான் அவன் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் வர முடியும், எந்தவித கருத்துக்களையும் அவன் உள்வாங்கி செய்ய முடியும். பொதுவாக வரலாற்று ஆய்வாளர்கள் கற்காலம், பெருங்கற்காலம், அதற்கடுத்து செப்பு காலம், அதற்கடுத்து இரும்பு காலம் என்று தான் வகைப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த செம்பு காலத்தை விட முன்னோக்கி நம்முடைய இரும்பு காலமானது முன்னெடுத்து செல்கிறது. ஆக ஒட்டுமொத்த இந்திய வரலாறு என்பதே இனி மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் மனிதர்களை இறந்த பின்னால் எரிக்காமல் முதுமக்கள் தாடியில் வைத்து புதைத்ததினால்தான் இன்றைக்கு நாம் அந்த கரிம பகுப்பாய்வு செய்கின்ற பொழுது நம்முடைய வரலாற்று தொன்மை எவ்வளவு பழமையானது என்பதை நம்மால் இன்றைக்கு அறிய முடிகிறது. ஆக அறிவியலாக இருந்தாலும் சரி, வேளாண்மையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உலகத்திற்கு முதலில் எடுத்துக்காட்டிய இனமாக இந்த தமிழினம் இருந்திருக்கிறது. ஏன் இந்த தமிழினத்தினுடைய பெருமை மற்ற மனிதர்களுக்கு ஏன் புரியாமல் போய்விட்டது? அப்படி என்றால், ஒரு காலம், ஒரு வரலாற்று காலத்திலே தமிழர்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அவர்களுடைய நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் நெருப்பிலிட்டார்கள். போகி பண்டிகையை கொண்டாடினார்கள். ஆடிப்பெருக்கு 18 ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் காவிரி ஆற்றிலே போட்டு விட்டார்கள். இப்படி நம்முடைய கணிதத்துறையாக இருக்கட்டும், கணக்கதிகாரம் என்ற ஒரு நூலே நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த கணக்கதிகாரத்திலே வட்டத்தினுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கான சூத்திரத்தை எல்லாம், பிதாகரஸ் தேற்றத்தை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நிறைய கண்டுபிடித்து வைத்ததெல்லாம், அது வைத்திய முறையாக இருக்கட்டும், சித்த வைத்திய முறை, எல்லா நோய்களுக்குமான மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு 100 ஆண்டு காலமாக இன்றைக்கு மருத்துவமனைகள் இருக்கின்றன. அன்றைய காலகட்டத்திலே எங்கே மருத்துவமனை இருந்தது? ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சித்த மருத்துவர் இருந்தார். அவர் கொடுக்கின்ற மருந்துகள் மூலமாகத்தான் அன்றைக்கு குணம் பெற்றார்கள். பாம்பு கடியோ, தேள் கடியோ, வயிற்று உபாதையோ எல்லாவற்றிற்கும் மருத்துவமனைகளை நோக்கி அவர்கள் நாடி சென்றதில்லை. அன்றைய கிராமத்திலே இருந்த சித்த மருத்துவர்கள் மூலமாகத்தான் குணப்படுத்த முடிந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன? நோய்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது. மருத்துவமனைகளினுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது. மனித ஆயுள் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. அடிப்படை காரணம் உணவின் முறை மாற்றம். நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த சிறுதானிய உணவுகள், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மேலை நாட்டு நாகரிகத்தால் இன்றைக்கு முற்றிலும் அடித்தொழிக்கப்பட்டு விட்டது. எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் என்றால், வயதான மூத்தோர்கள் இருக்கப் போகிறார்கள், பிறக்கப் போகின்ற குழந்தைகள் இருக்கும். இடையிலே இருக்கக்கூடிய நம்முடைய இளம் தலைமுறை என்பது முற்றிலுமாக அழிந்தொழிந்து போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமூகத்திலே சீர்கெட்டு போகின்ற நிலைமை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே போதை பழக்கங்கள், இன்னொரு பக்கத்திலே வாகனத்திலே வேகமாக சென்று மரணிப்பது. ஆக இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து பார்த்தால் குழந்தைகளும் முதியவர்களும் இந்த மண்ணில் வாழ்வார்களே ஒழிய இளைய தலைமுறை பூண்டோடு அற்றுப்போகின்ற ஒரு நிலைமை ஏற்பட போகிறது. அதற்கு முன்கூட்டியே நாம் முன்னெச்சரிக்கையாக அடுத்த தலைமுறையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டு, ஒவ்வொரு இந்தியருக்கும் உண்டு என்கின்ற ஒரு கவலை நம் மனதிலே இன்றைக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் போக்க வேண்டுமென்றால் நம் முன்னோர்கள் பின்பற்றிய வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் நாம் மீளுருவாக்கம் செய்து இந்த தமிழகத்திற்கும் இந்த
இந்தியாவிற்கு நாம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் என்பது நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கிறது. வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு மொழியின் பெயரை அடமொழியாக வைத்து யாருக்கும் பெயர் சூட்டுவது கிடையாது. ஆனால் தமிழில் மாத்திரம்தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மொழியின் பெயரை வைத்து இன்றைக்கு அழைக்கின்ற அளவிற்கு நாம் உன்னதமானவர்களாக இருக்கிறோம் என்றால் அது நம் மொழியின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்று. இந்த மொழி என்பது நமக்கு உயிராக இருக்கிறது. எப்படி மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஒரு பிராணவாயு தேவைப்படுகிறதோ அப்படி இந்த தமிழானது நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. தமிழ் பேசும் அனைவருக்கும் இறைவனை ஆயுளை அதிகரித்து கொடுக்கிறான். காரணம், எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு எழுத்து நம் மொழியில்தான் இருக்கிறது. அது எதுவென்றால் ழகரம் என்ற எழுத்து. அதனால்தான் தமிழிலே 3வது எழுத்தாக இருக்கக்கூடிய அந்த இழ் என்பது ழகரத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒற்றெழுத்து. ஆக நீங்கள் தமிழை நன்றாக பேசினால், தமிழை நன்றாக நாம் வாசித்தால் நிச்சயமாக இறைவனுடைய திருவருட்கருணையினால் அவன் அந்த பிறவி பயனை கூட மாற்றி இந்த தமிழர்களுடைய ஆயுளை நீட்டித்து தருவான். நம்முடைய ஆயுளானது சிறப்பித்து செம்மையான இந்த வாழ்க்கையை நாம் நடத்தி கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வேறொரு காணொளியில் உங்களை நான் சந்தித்து அடுத்து ஒரு தகவலை உங்களிடம் கொடுக்கப் போகிறேன். நன்றி, வணக்கம்.